தமிழ் மருத்துவ மரபுகள் பயிலரங்கில் இன்றைய முதல் அமர்வு முடிந்து இரண்டாவது அமர்வில் ஆய்வு நோக்கில் தமிழரின் குழந்தை மருத்துவம் என்ற தலைப்பில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தாம்பரத்திலிருந்து மருத்துவர் பேராசிரியர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் இங்கு வகுப்பெடுக்க நமக்காக வருகை புரிந்துள்ளார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பயிலரங்கம் நடைபெற்று வருவதில் இந்த தலைப்பில் தொடர்ந்து அவர்கள் நமக்கு இங்கு வருகை புரிந்து மாணவர்களுக்கு மிக சீரிய முறையில் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை மருத்துவத்துறையின் துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் மருத்துவ நிறுவனத்தின் புல தலைவராகவும் விளங்குகின்ற மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்று தொடர்ந்து உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனமும் தொடர்ந்து பல தளங்களில் பணியாற்றுவதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக விளங்கும் பேராசிரியர் அவர்கள் இங்கு வருகை புரிந்து உங்களுக்கு இந்த அமர்வை எடுப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக உள்ளது. தொடர்ந்து அவர் உரையாற்றுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு செஷன் முடிஞ்சதுனால எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்கள் எனர்ஜிலாம் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இல்லையா? இல்லையே. டீ குடிச்ச அங்கே வடை சாப்பிட்டா அந்த எனர்ஜி இல்லையே. இருக்கா இல்லையா? இன்னும் இல்லை. வெரி குட். ரைட். ஸோ என்னுடைய உரை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு சின்ன விஷயம். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக என்ன இந்த நிறுவனத்துக்கு வரவழைத்து ஒரு சொற்பொழிவு ஆற்ற தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தின் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், முதலிருந்து என்னுடன் தொடர்பு கொண்டு இருக்கும் அருள்மொழி ஐயா அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தில் இருக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தின் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றிகளுடன் கூடிய வணக்கத்தையும் ஒரு பொறுப்பையும் நீங்கள் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் இந்த நிறுவனமும் பல வகையில் ஒன்றிணைந்து செயலாற்றி கொண்டு வருவதற்கு ஐயா மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ற அளவும் கூட அதையும் இந்த உங்களுக்கு சொல்லிட்டார். நீங்கள்லாம் இந்த தடவை ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, கடந்த 2 முறையும் வந்தவர்கள் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள். இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியாது. ஐயா கூட்டம் போடுது. ஆமாம், இது நான் தவறாக சொல்லலை, நடந்த விஷயத்த சொல்கிறேன். அன்னைக்கு எங்கள் நிறுவனத்தின் இயக்குனரை தொடக்க விழாவுக்கு அழைப்பதற்காக வரும்போது தான் இல்லை இந்த ஆண்டு பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் அல்ல, எல்லாரும் இறுதி ஆண்டு இல்லைன்னா பயிற்சி மருத்துவர்கள் தான் வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா பட்டு மேற்படிப்பு மாணவர்களை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இறுதியாண்டு மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை நம்ம சமாளிப்பது மிகவும் கடினம் சார். உண்மைதான் அது. அதனால் ஒரு சிறிய தயக்கத்துடன் பயத்துடன் தான் இங்கே இப்போ நின்றுட்டு இருக்கிறேன். அது இல்லையா? இல்லை நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் நிரூபிக்கப்படுங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்க போறீங்க நீங்கள்? பயம் அதிகமாயிடுச்சு எனக்கு. என்ன பயம் அப்படின்னா, பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் நாம சொல்றத ஓகே சார் ஏதோ சொல்றாரு, அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு காது கொடுத்து கேட்பாங்க. நீங்க அப்படி இல்லை. அது உண்மை என்ன இருக்குன்னு எதிர்த்து கேள்வி கேட்க. அந்த கேள்விக்கு பயந்தே தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஆனா அந்த மாதிரி இல்லையே. கேள்வி இருக்குமா இருக்காதா? ரைட், வெரி குட். சரி, அதுக்கு முன்ன எந்தெந்த காலத்துல வந்திருக்கீங்க ஒரு சின்ன தகவல் எனக்கு வேணும். சிவராஜ் எத்தனை பேர்?
ரைட், வெரி குட். அடுத்தது நந்தா, எத்தனை பேர்? 9, வெரி குட். சாந்திகிரி, வெரி குட், எத்தனை பேர்? 4 பேர். சாந்திகிரிக்கு தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா? அதில் கேரளா பசங்க ஒரே ஆள், வேற தமிழ் நல்லா புரியும். ரைட், வேற என்னமா? சாய்ராம், வெரி குட், எத்தனை பேர்? சாய்ராம் வந்து வேற விஷயம். ஏன்னா வந்து சாய்ராமும் எனக்கும் தொடர்பு வந்து ரொம்ப அதிகம். 10 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. நான் சாய்ராமின் பழைய கல்லூரி முதல்வர். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. உங்களுடைய மதுக்குமார் சாருக்கு முன்னே இருந்த பிரின்சிபல் முதல்வர் நான் தான். சரியா? அதனால சாய்ராம் தொடர்பு அதிகம். வேற வேலுமேல் எத்தனை பேர்? 9 பேர். வேலுமேல் முதல்வரும் நானும் கல்லூரி வகுப்பு தோழர்கள். ரைட், ஆமாம். ஸோ இத்தனை அறிமுகங்கள் இருக்குது. அதனால் வந்து வேற அரும்பாக்கம் திருநெல்வேலி எத்தனை பேர்? 2, வெரி குட். சரி, வரலண்ணா, ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ மொத்தமாக 30 பேர் இருக்கீங்க. ஆய்வு நோக்கில் தமிழரின் குழந்தை மருத்துவம், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. சரியா? குழந்தை மருத்துவம்னா ஈஸியாக பேசிடலாம், இல்லை ஆய்வு நோக்கு சித்த மருத்துவம்னா ரொம்ப ஈஸியாக பேசிடலாம். கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் வந்து ஆய்வு நோக்கில் குழந்தை மருத்துவம். சரியா? ஆமாம், ரைட். இதுக்கு பெர்மிஷன் நான் கீழே வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கு. ரைட். ஸோ இப்போ எல்லாரும் காது கேட்கல, மைக்கிலாட்டாலும் காது கேட்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சவுண்டு வந்து சாதாரண சவுண்டு இல்லை, டெசிபல் பிடிச்சிட்டு போயிடும், அந்த மாதிரி தான். ஸோ மீண்டும் ஒரு முறை எனது நன்றியினை இங்கே பதிவு செய்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்றி. ஏன்னா வந்து நான் பேசுறது இங்கே கேட்க வந்திருக்கீங்க இல்லையா, அதற்காக ஒரு நன்றி. சரியா? ஸோ இந்த ஒரு சின்ன இதோடு ஆய்வு நோக்கில் குழந்தை தமிழரின் குழந்தை மருத்துவம். ரைட். இல்லை ஃபைனல் இயர்ஸ் எத்தனை பேர்? இறுதியாண்ட மாணவர்கள். ரைட். ஹவுஸ் சர்ஜன்ஸ். ஓகே, குழந்தை மருத்துவம்னா என்ன? ஹவுஸ் சர்ஜன்ஸ் இது இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும்ண்ணே. அதுக்குள்ள அப்போ தான் கொஞ்சம் புரியலைன்னா நான் இங்கே ஸ்லைடு போட்டிருக்கேன். அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது. இந்த ஸ்லைடை வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். நான் படம் போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு இதாக இருக்காதுன்னு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதுவும் வந்து உங்களுக்கு புரியாது. நான் இதை அப்படி வாட்ச் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. சரியா? அதனால் வந்து இந்த ஸ்லைடு எல்லாம் கடைசியில் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓட்டி காமிப்பேன். அதுக்கு முன்னே வந்து நம்ம பேசிடலாம். பேசினதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? என்னோட அப்ரோச் வந்து அப்படி தான் நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஐயா சொன்னாங்க எல்லாரும் வந்து பட்ட படிப்பு மாணவர்கள்னா நான் வந்து யோசித்தேன், சரி சயின்ஸ் எல்லாமே வந்து படம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்லை, அதோட இது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரைட். ஸோ குழந்தை மருத்துவம். சரியா? குழந்தை மருத்துவம் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? பர்டிகுலராக ஹவுஸ் சர்ஜன்ஸ், இன்டர்வியூஸ், ஏதாவது ஒரு பதில்? பிலோ 12 years. வெரி குட். வேற? பிலோ 12 years. எனி அதர் ஆன்சர்? சரி, அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு தெரியுமா? குழந்தைங்கிற ஒரு விஷயம் என்னமா? இன்ட்ராக்டிவ் லைஃப். வெரி குட். இன்ட்ராக்டிவ் லைஃப்ல எப்போ இருந்து ஆரம்பிக்குது? என்னமா? கரு தோன்றும் முதலே ஆரம்பித்து விடுகிறது. வெரி குட். இம்ப்ளான்டேஷன் தான் ஆரம்பிக்கிறது. வெரி குட், கரெக்டான ஆன்சர். எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட். வேற? இது தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா? குழந்தைங்கிற ஒரு விஷயம் கரு உண்டாகக்கூடிய நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கரெக்ட். கருவுக்கு கரெக்ட். இங்க வந்து நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா குழந்தைகளுடைய மருத்துவத்தை பத்தி பேசுறோம். ஸோ மருத்துவம்னா உடல்நலம் சார்ந்தது. ஸோ குழந்தைகளுக்கு உடல்நலம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதன் தாய். ஓகே, வெரி குட். இதுவும் கரெக்ட். அந்த குழந்தையை கருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாய், அந்த தாயினோட உடல்நலத்தை சார்ந்தே குழந்தையின் உடல்நலமும் அமைகிறது. வெரி குட். ரைட். அப்போ அந்த தாயினோட உடல்நிலை அப்படிங்கும் பொழுது அந்த தாய்க்கு உடல்நலத்தில் நம்ம எப்போ இருந்து கவனம் செலுத்த வேணும்? அவங்களுடைய குழந்தை பருவம். வெரி குட்.
அவங்களுடைய குழந்தை பருவம். இன்னும் தெளிவா சொல்ல இருந்தா, ஒரு பெண் எப்போது வந்து பூப்படைகிறாளோ, ஏன்னா வந்து அங்கதான் வந்து குழந்தையினுடைய ஆர்வம் அங்கதான் இருக்குது. ஒரு பெண் எப்பொழுது பூப்பு அடைகிறாளோ, பூப்புனா வந்து முதல் வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சித்த மருத்துவத்துல ஒரு குழந்தை நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல விந்துவும் ஒரு நல்ல குழந்தையான நாகமும் சேர்ந்தால்தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த உலகத்தில் நல்ல குழந்தையாக இருக்க முடியும். இதுல மாற்றுக்கிறது இருக்கா இல்லையா? சோ குழந்தைகளோட நலன் எங்கிருந்து ஆரம்பிக்குது? தாய் எப்போது பூப்படைகிறாளோ அந்த நாள் முதல்ல இருந்து இந்த விஷயம் ஆரம்பிக்குது. நம்ம குழந்தைங்கன்னா கரு உண்டாகிறது கூட நம்ம யோசிக்கிறோம். அதுவே அந்த யோசனையே பெரிய விஷயம், அதுக்கே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா ஆக்சுவலா எங்கிருந்து ஆரம்பிக்குது? அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போ குழந்தை மருத்துவத்தினுடைய ஆராய்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெண் எப்போது பூப்படைகிறாளோ அந்திலிருந்து இந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆராய்ச்சினா என்ன? ஆராய்ச்சி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா எனக்கு விளக்கம் வேணும். நாம இப்ப ஆராய்ச்சி பண்றோமா இல்லையா? பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன ஆராய்ச்சி? ஒன்னு ப்ரூஃப் பண்றது. வெரி குட். ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு. ரைட். வேற என்னமா? தேடிக்கிட்டே இருக்கும். வெரி குட். தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்னு ப்ரூஃப் பண்ணணும், ஒன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். வேற கேள்விக்கான விடை. சூப்பர். வேற தேடிக்கொண்டிருக்கிறோம். கேள்விக்கான விடை, ஒரு தீர்வு, முடிவு. என்னமா? அந்த விடை வந்து வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிறதா? ரைட், வெரி குட். என்ன அப்படின்னா, ஆராய்ச்சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இயல்பாக பார்த்தல். இயல்பாக பார்த்தல் ஆராய்ச்சி. சரியா? ஆமா. நான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன். உங்களெல்லாம் நான் வந்து ஒரு இறுதியாண்ட மாணவர்களா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இறுதியாண்ட மாணவன் எப்படி இருக்கணும்னு நினைச்சிருக்கிறோம், அதே மாதிரி நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு நான் பார்க்கணும். அப்பதான் வந்து நீங்க இறுதியாண்ட மாணவர்கள்னா பயிற்சி மாணவர்கள் நான் சொல்ல முடியும். சரியா? ஒரு பயிற்சி மாணவரை கொண்டு இல்ல நீ பயிற்சி மாணவர் கிடையாது, இப்பதான் சித்த மருத்துவம் ஜாயின் பண்ணா முதலாண்டு மருத்துவம் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதலாண்டு மாணவர்களுக்கும் இறுதி ஆண்டு இல்லைன்னா பயிற்சி மருத்துவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அனுபவம், அறிவு, தேடல், அறிவு பெற்றுதல், அதனுடைய முதிர்ச்சி. ஓகேவா? நீங்க முதல் ஆண்டு வரும் பொழுது எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு சித்த மருத்துவம்னா என்னன்னு எல்லாரும், நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களால பதில் சொல்ல முடியும். இதே தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும் பொழுது, ஃபர்ஸ்ட் பர்சன் ஜாயின் பண்ணும் பொழுது யாருமே தெரியாது. இதுல எத்தனை பேர் இந்த ரிசர்ச் இன்டெலிஜென்ஸ் பேப்பர் எழுதுனாங்க? எல்லாருமே. ஸோ அதனால வந்து ஆராய்ச்சி பற்றி நம்ம ரொம்ப விளக்கலாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிசர்ச் மெத்தடாலஜி, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட்? ஆமா. ஆனா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி என்பது ஒன்றை, ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதன் இயல்பில நம்ம அணுகிறது தான் வந்து ஆராய்ச்சி. ஓகேவா? அதனுடைய முடிவுகள் தான் வந்து நமக்கு பல முடிவுகளாக இன்றைக்கு கணித்து கொண்டிருக்கிறது. இது வந்து மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்? சரியா? ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ் எப்படி வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் சில காரணிகள் உண்டு. பணம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். ரைட்? இந்த தடவை நம்ம இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து சுடிதார் இருக்குது. இந்த தடவை என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து பேண்ட் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமா வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா? அதுல எது சிறந்தது, எந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும், எந்த கலர் நல்லா இருக்கும், நம்மகிட்ட இல்லாத கலர் எது? ரைட்? இது போட்டா நான் ரொம்ப நாள் வருமா, இந்த கலரை போட்டால், இந்த டிசைனை போட்டால் நம்மளுடைய வெளித்தோற்றம் நன்றாக இருக்குமா, மற்றவர்கள் நம்மளை பார்ப்பாங்க, அதானே வேணும் நமக்கு இல்லையா? துணி எப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம போட்டதுக்கு அப்புறம் மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி நம்மளுடைய ஆராய்ச்சியில் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? மதியம் என்ன சாப்பிடலாம், அதுல கூட நம்ம ஆராய்ச்சி பண்ண தான் போறோம் இல்லையா? என்ன சமையல் பண்ணலாம் வீட்டில், இல்லை சாப்பிட போறாருந்தா என்ன சாப்பிட போகலாம், எந்த உணவகத்துக்கு போகலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ ஆராய்ச்சிங்கிறது அதுதான் ஆராய்ச்சி.
இயல்பாக நாடுவது ஆராய்ச்சி. சரியா? மருத்துவ ஆராய்ச்சி என்ன அப்படின்னா அங்கதான் கொஞ்சம் டிவேட் ஆகிறோம். நம்ம மருத்துவ ஆராய்ச்சிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சில விஷயங்களை நம்ம உள்ளடக்க வேண்டியிருக்கிறது, சில கட்டுப்பாடுகளை உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கிறது. சரியா? அதுதான் வந்து மருத்துவ ஆராய்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, அதன் வரைமுறை என்னங்கிற அந்த வரைமுறையை நம்ம வகுத்துக்கிட்டு அதுக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதான் வந்து அந்த மெடிக்கல் ரிசர்ச். ஓகேவா? இப்போ ஆராய்ச்சி என்னன்னு நமக்கு தெரியுது, மருத்துவ ஆராய்ச்சி என்னங்கிறது தெரியுது இல்லையா? எல்லாம் நான் சிம்பிளாக தான் சொல்லிட்டு இருக்கோம். டீப்பாக போனால் நேரம் ஆகிட்டே இருக்கும். இப்போ மருத்துவ ஆராய்ச்சி ரைட், ஓகே. குழந்தை மருத்துவம், அதுவும் தமிழரின் குழந்தை மருத்துவம். அதனால நான் வந்து எங்க ஆரம்பிச்சேன், ஒரு பெண் எப்போது பூப்படைகிறாளோ சித்த மருத்துவம் குழந்தையினுடைய நலனை அன்றிலிருந்து தீர்மானிக்கிறது. சரியா? அதனாலதான் வந்து ஒரு பெண் பூப்படைந்த உடனே வீட்டில் வந்து என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, உடனே உங்களுக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பாங்க, உடனே ஒரு டம்ளர் நிறைய சொல்லுங்க நல்லெண்ணெய் குடிக்க சொல்லியிருப்பாங்க. வேற முட்டை, பச்சை முட்டையை குடிக்க சொல்லியிருப்பாங்க. வேற உளுந்த கஞ்சி, அதான் நமக்கு பிடிக்காது. ரைட்? இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? என்னமோ பெல்விக் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. வெரி குட், சூப்பர். வேற வேற இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? நல்லெண்ணெய் கொடுக்கறது இதுதான் சமூகத்துல, அது தமிழ்நாட்டுல பெரும்பாலான ஏரியாக்கள்ல இல்ல, எல்லா ஏரியாக்களையும் இதான் கொடுப்பாங்க. ஒரு பெண் முதல் இதாச்சு உடனே வீட்டுல வந்து சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டுல கூட்டு வந்து பெரிய அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டிங்கள மாதிரிலாம் வந்து என்ன ஒரு டம்ளர்ல நல்லெண்ணெய் கொண்டு வந்து கொடுத்து குடி, குடிக்குதோ இல்லையோ, வாங்கி எடுத்தாலும் பரவாயில்ல குடிச்சிடு. பச்சை முட்டை. அடுத்தது உளுந்தங்கஞ்சி. கருப்பை, அந்த பெல்விக் கேவிட்டியை வந்து பலப்படுத்துறதுங்கிறது ஒரு விஷயம் கரெக்டு. ஆனா அது வந்து அன்னைக்கு உள்ளதுக்காக அந்த இது செய்யல. அடுத்து அந்த பெண் என்றைக்கு கருவுறுகிறாளோ அந்த கருவுக்கு தேவையான உணவு அன்றே கொடுக்கப்படுகிறது. அன்றே கொடுக்கப்படுகிறது. நீங்க இப்ப பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டாக்டர் போய் பாக்குறீங்க, அவங்க உடனே என்ன எழுதி தருவாங்க, அயன், ஃபோலிக் ஆசிட். நல்லெண்ணெயில் என்ன இருக்குது, நல்லெண்ணெயில் என்ன இருக்கு, ஃபோலிக் ஆசிட். சரியா? இது அந்த காலத்துல எந்த லேப்லையும் போய் ஃபோலிக் ஆசிட் நல்லா கொடுக்கணும்னு யாருமே சொல்லல. சரியா? உளுந்து வந்து மசிலுக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகளுக்கு பலம் கொடுக்கிறது. அதனால வந்து உளுந்த கொடுங்க அப்படின்னு சொல்லல. அயன் தேவை, அதனாலதான் வந்து உளுந்த கஞ்சியா கொடுத்தாங்க. எல்லாம் உணவுலேயே தமிழர்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தமிழரின் குழந்தை மருத்துவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்கிருந்தாங்க. அப்போ நம்மளோட ஆராய்ச்சி எங்க இருக்கணும், நம்மளுடைய ஆராய்ச்சி எங்க இருக்கணும், அங்க இருக்கணும். ஒரு பெண் பூ பொய்தும் பொழுது நாம் என்னென்ன செய்ய வேண்டும். அதனாலதான் வந்து குழந்தை மருத்துவத்தையும் சூழ் மகளிர் மருத்துவத்தையும் ஒன்னா வச்சாங்க. நீங்க படிக்கும் பொழுது சூழ் மகளிர் மருத்துவமும் குழந்தை மருத்துவம் ஏன் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இப்பவும் அப்படித்தான். சூழ் மகளிர் மருத்துவம் பிஜி வரப்போகுது நமக்கு. அதுல வந்து அந்த அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் வர வரைக்கும் அந்த மருத்துவத்துக்கு உரிய பேராசிரியர் ஆசிரியர்கள் எங்க இருந்து வர போறாங்க அப்படின்னா குழந்தை மருத்துவ எம்டி வாங்கினவங்க வர போறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதை பத்தின ஐடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். புரிஞ்சுதா? ஏன் வந்து குழந்தை மருத்துவத்தினுடைய ஆராய்ச்சி எங்கிருந்து தொடங்குதுன்னா அங்கிருந்து தொடங்குறதுக்கு அர்த்தம். ரைட்? இதோட அது இப்போ அடுத்தது வந்து பருவங்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? என்ன பருவங்கள் அதெல்லாம்? ஏதாவது ஒருத்தர் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய வயோவசி கிடையாது. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, மார்க் போட போறது கிடையாது. அதனால தைரியமா சொல்லலாம். ரைட்? இது எதுல இருந்து எடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த பருவங்கள்லாம் பிள்ளை தமிழ் அப்படின்னா என்ன தெரியுமா? இங்கதான் வந்து நம்ம தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் சித்த மருத்துவமும் இணைகிறது. இந்த இடத்துலதான் வந்து இணைகிறது. எப்படி அப்படின்னா பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய என்ன சொல்றது, ஒரு இலக்கிய அமைப்பு வகை, இலக்கிய வகை. சரியா? அதாவது எப்படின்னா கதைக்குட்பட்ட நாயகன் வந்து இல்ல நாயகி அவங்களுடைய சிறுவயது பிராயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாடலாக படுவது பிள்ளைத்தமிழ். இங்க இந்த இதுல வந்து பிள்ளைத்தமிழ் நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு எடுத்துக்கிட்ட இந்த பருவங்கள்ல எல்லாமே எந்த நூல்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா மீனாட்சி பிள்ளைத்தமிழ். சரியா? அது என்ன அப்படின்னா
பாண்டிய மன்னனுக்கு மதுரை மீனாட்சி அம்மனே வந்து குழந்தையாக பிறந்து அந்த குழந்தையை அந்த பாண்டிய மன்னன் பாராட்டி சீராட்டி வளர்த்து பெரியவளாக்கக்கூடிய ஒரு கதையை வந்து பிள்ளை தமிழை விளக்கி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆமா, அது இலக்கியத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதுல சொல்லியிருக்கிற பருவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பருவங்களுக்கும் இந்த குழந்தை மொத்தத்துக்கு என்ன தொடர்புன்னு என்னைக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்டர்ன்ஸ், இந்த கேள்வியெல்லாம் இன்டர்ன்ஸ் தான். ஏன் பிள்ளை தமிழ் வச்சு நாம படிக்கிறோம்? தேவையே இல்லை. நம்ம படிக்க வந்தது மருத்துவம். அதுல வந்து என்ன காப்பு செங்கீரை, வேற என்னெல்லாம் இருக்கு எனக்கு பருவம்லாம் எனக்கு தெரியாது. காப்பு செங்கீரை, தாலாட்டு, முத்தம். அதுவும் வந்து ஒரு சிலருக்கு அப்புறம் வந்து இது பெண் குழந்தைகளுக்கானது, இது ஆண் குழந்தைகளுக்கானது போயிடும். சரியா? என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா பருவங்கள் ஏன் அதுல இருந்து எடுத்தாங்க, மருத்துவத்துக்கு ஏன் அந்த பருவங்களை இங்க வச்சாங்க அப்படின்னு? மைல் ஸ்டோன் அட்டென்ட் பண்றது அதுலதான் இருக்கு. நீங்க வந்து பீடியாட்ரிக்ஸ் ஓபிகாய் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதே வந்து என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர் growth and development. ஓகேவா? growth and developmentல growthக்கு ஒரு டெஃபினிஷன், டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் growth? இல்ல define growth, define development. Any idea? Define growth. Define growth. Simply increase in number of cells or tissues. Okay, right? Development. Functional maturity is development. ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா? அப்போ ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல் 3 மாதத்திலிருந்து அந்த குழந்தை ஏற்கனவே பீடியாட்ரிக்ஸ்னு சொல்லும்போது 12 வயசுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா 12 வயசுங்கிறது நாம தான் வழக்கப்படுத்தி வச்சிருக்கவே தவிர 18 வயசு 21 வயசு வரைக்கும் பீடியாட்ரிக்ஸ் தான் நம்ம சொல்றாங்க. சரி, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 21 வயது வரைக்கும் பீடியாட்ரிக்ஸ் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அடல்ட். அவங்க வந்து குழந்தைகளையும் அடலசன்ட்டையும் ஒன்னா சேர்த்துறாங்க. புரிஞ்சுதா? ரைட். ஸோ இது ஒரு இது இருக்கு. இது தவிர அக்கார்டிங் டு சயின்ஸ் வந்து நாம ஒவ்வொரு ஸ்டேஜை பிரிச்சு வச்சிருக்கோம். தெரியுமா? அதே என்னங்கிற யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ரெண்டையும் ஜாயின் ஆச்சுன்னா ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ. எப்போ எம்பிரியோ சொல்றோம்? என்ன ஐடியா? செல் டிவிஷன்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு எம்பிரியோ, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன? அதுக்கப்புறம் ஃபீட்டஸ். வெரி குட். ஃபீட்டஸ்ல இருந்து இல்ல ஃபீட்டஸ்ல இருந்து நியூ பார்ன் பேபி. அடுத்து நியூ பார்ன் ஆர் நியூனேட் ரெண்டும் ஒண்ணுதான். ரைட். நியோனா நியூன்னு அர்த்தம். நியோ இஸ் நியூ, நேட்னா பார்ன் அர்த்தம். ஸோ நியூ பார்ன். அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட். அதுக்கப்புறம் டாட்லர்ஸ். வெரி குட். வேற ப்ரீ ஸ்கூல் கோயிங். அடுத்து ஸ்கூல் கோயிங். அதுக்கடுத்து டீனேஜர்ஸ், அடலசன்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குது நம்ம இதுல? காப்பு, செங்கீரை, தாலாட்டு, முத்தம். ரைட். இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த நியூனேட், நியூ பார்ன், இன்ஃபேன்ட், டாலர்ஸ் நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அன்னைக்கு தெரியும் நாம வந்து எந்த அளவுக்கு அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா. பிள்ளை தமிழ்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு இலக்கியத்துல எந்த அளவுக்கு அறிவியல் கருத்துக்கள் புரிந்த ஒரு இலக்கிய பெட்டமாக இருக்கிறது அன்னைக்கு தெரியும். சரியா? காப்பு, செங்கீரை, தாலாட்டு, முத்தம் எல்லாமே வந்து நான் அதை பத்தி கிளாஸ் எடுக்கணும்னா எனக்கு 3 மணி நேரம் வேணும். உங்க கவர்மெண்ட் சித்தமிழ் ஒரு செஷன் நான் எடுத்தேன். சரியா? ஒவ்வொன்றா விலைக்கு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். டெவலப்மெண்ட் வந்து என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் என்ன எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க? மோட்டார், ஃபைன் மோட்டார், கிராஸ், வேற சோசியல் அடாப்டேஷன், லாங்குவேஜ், காக்னிஷன். ரைட். ஒவ்வொரு ஹெட்டிங்ல ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வயசுல என்னென்ன பண்ணணும்ட்டு. ரைட்.
ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் மாதத்துல அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? காப்பு போடணும். அந்த காப்பு போடுறதுல சொல்லியிருக்க செயலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயலை அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ எவ்வளோ அழகா, அதாவது அந்த பாட்டு எப்படின்னா அந்த மீனாட்சி அம்மன் அந்த வயசுல என்னென்ன பண்ணாங்க, அதை அந்த மன்னன் எப்படி ரசிச்சாருங்கிறது தான் அந்த இலக்கியம். ஒவ்வொன்றும் வந்து என்னன்னா இந்த ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், சென்சரி டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த ஆய்வு நோக்கு எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த பருவங்களில் நம்மளோட ஆய்வு நோக்கு வர வேண்டும். புரிஞ்சுதா? அப்பதான் வந்து ஒரு குழந்தை ஆராய்ச்சி என்ன இயல்பாக அறிவது. குழந்தையினுடைய இயல்பை நாம் அறியணும் அப்படின்னா அதனுடைய பருவங்களை பற்றி நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த பருவத்துல அந்த குழந்தை என்னெல்லாம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் அச்சீவ் பண்ணாதான் நம்மளால பேச முடியும். புரிஞ்சுதா? அதனால வந்து அந்த பருவங்கள் ரொம்ப முக்கியம். எல்லாம் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ரைட். அப்போ வந்து குழந்தை மருத்துவத்துல ஆய்வு, தமிழர்கள் குழந்தை மருத்துவத்துல ஆய்வு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு பெண் ருதுவாகக்கூடிய சமயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? அந்த காலத்துல இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பேசிதான் ஆக வேண்டிய விஷயம். ருதுவான ஒண்ணு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். ஒரு பெண் ருதுவான ஒண்ணு 16 நாள் ஒரு வீட்டுல ஒரு மூலையில ஒதுக்கி உட்கார வச்சிருவாங்க. ஒரு உலக்கையை போட்டு இதை தாண்டி வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது, இந்த வடிவத்தில் மாதிரி தான், நானும் இதை தாண்டி வர மாட்டேன், நீ அதை தாண்டி வந்துடக்கூடாது. ஏன் ஏன் அது மட்டும் இல்லை, இன்ஃபெக்ஷன் மட்டுமே இல்லை, ஆனா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க அப்ப சொல்லிட்டு போனாங்க இல்லையா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் அந்த புது பருவத்துல வந்து அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு மனதில் என்னென்ன பயம் வரும். நீங்களாம் உங்களுக்கு முதல் மென்ஷன் ஆனோடனே பயம் வந்துச்சா இல்லையா? அந்த பயம் வருது இல்லையா, அந்த பயத்தை போக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தனியாக ஒதுக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் தெரியாமல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரியா? பால் கொழுக்கட்டை எனக்கு நிறைய தெரியாது, நீங்களாம் அனுபவிச்சிருப்பீங்க. பால் கொழுக்கட்டை யாருக்கு தெரியும்? அந்த வீட்டில் வேற யாருக்குமே அந்த பால் கொழுக்கட்டை கிடையாது, அவங்களுக்கு மட்டுமே. ரைட்? ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சக்தி அவங்களுக்கு வேணும், அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? இதை மற்றவங்க பாத்திரக்கூடாதான். அதனால அவங்க பாத்திரக்கூடாதுன்னா என்னன்னா அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா, அந்த அளவுக்கு புனிதமா எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷலா கவனிப்பாங்க. அந்த ஸ்பெஷலா கவனிக்கிறத மற்றவங்களுக்கு கண்ணை ஊற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒதுக்கி வச்சாங்க. புரிஞ்சு? அதே காலத்துல வேற மாதிரி நாங்கள் எல்லாம் மகளிர் உரிமைக்காக போராடுகிறோம் அப்படிங்கிறது வேற. சரியா? ரைட். ஸோ ஆனா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு, நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த ஐசோலேஷன் நமக்கு தேவை. சரியா? அதுதான் வந்து தமிழர் அது அந்த நோக்கில் பண்ணணும். ரைட். இது அடுத்த விஷயம். இங்கேயும் நம்மளுடைய ஆராய்ச்சி தேவை, இங்கேயும் நம்மளுடைய ஆராய்ச்சி தேவை. ஏன் வச்சாங்க அப்படின்னு. ரைட். இது தவிர ஒவ்வொரு ரீஜன் வைஸா, இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து ஒரு பெல்ட். சரியா? திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி எல்லாம் ஒரு பெல்ட். மதுரை, கம்பம், போடி இதெல்லாம் ஒரு பெல்ட். ஈரோடு, கோயம்புத்தூர் தனி, ஈரோடு, சேலம் இதெல்லாம் ஒரு பெல்ட். இங்கெல்லாம் வந்து என்ன ஏன் பெல்ட் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய கலாச்சாரம், வாழ்க்கை நெறிமுறை கலாச்சாரம் மாறுபடும், அவங்களுடைய பேச்சு வழக்கம் மாறுபடும். ஆமா. சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனிதன் எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துல என்னென்னலாம் வசதிகள் கிடைக்குதோ அந்த வசதியின் அடிப்படையிலே தான் நம்மளுடைய உடல் நலமும் அமையும். WHO சொல்லியிருக்கிறாங்க ஹெல்த்துக்கு. அது அப்பவே மேடம் சொன்னாங்க. சரியா? அழகா சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிச்ச ரொம்ப இதாக இருந்தது. ஹெல்த்துக்கு இருக்கு டெஃபினேஷன். WHO டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னா என்னது? பிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். அவங்க ஸ்பிரிச்சுவல் சேர்த்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது. சரியா? ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். அதனால நம்ம அந்த மாதிரி அந்த கலாச்சாரத்தில் வந்துருக்கும். இந்த கலாச்சாரம் அங்கே மாறும். அதனால அவங்களுடைய பழக்க முறைகள் மாறும், அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள், அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பழக்கங்கள் எல்லாம் மாறும். சரியா? ஆமா. இதுவும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா நீங்க பிஜி வந்தீங்க,
எதர் என்ஐஎஸ்க்கோ என்ஐஎஸ் வந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டுப்பாங்க, நான் எதை இன்சஸ்ட் பண்ணேன்னு இதுதான் சொல்லுவாங்க. சரியா? என்ஐஎஸ் வந்தாலும் பாடிக்கிட்டே திரும்ப எங்கே போய் நீங்கள் பிஜி பண்ணாலும் ஒருவேளை குழந்தை மருத்துவம் நீங்கள் எடுத்தா இல்லை எதிர்காலத்தில் இன்னும் அடுத்த வருஷத்துல இருந்து சூழ்நிலை மருத்துவம் வரப்போகுது பிஜியில், அதுலேயோ நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான். உங்களுடைய டெசிடேஷனுக்கும் மைனர் ப்ராஜெக்ட்டுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். சரியா? ரைட். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். 1 பூப்பு அடையும் பொழுது, 2 பருவங்கள், 3 அந்த பூப்பு அடையும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ இது 3. அடுத்து நீங்கள் அப்படியே வாங்க குழந்தைகளுக்கு வரும் பொழுது குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? அது வந்து நோய் பேர். கருவில் தோன்றும் நோய்கள் என்னமா? கருவில் தோன்றும் நோய்கள்னா வேற கருவில் இல்லாம போது இருக்கக்கூடிய நோய்கள் ஒண்ணு உண்டுல்ல, அது எங்க போச்சு? நீங்க கேள்வி கேட்கவே இல்லை. உங்க ஆசிரியர் உங்களுக்குலாம் யாரு இதை குழந்தை மருத்துவம் எடுத்தாங்களோ தெரியல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ரைட்? நீங்க கேட்டுக்கணும். கருவில் தோன்றும் நோய்கள்னு சொன்னா அப்போ கருவில் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நோயே வராதா? அந்த நோய்களை பற்றிய விளக்கம் எங்கே? யாருக்கா தெரியுமா? அது என்னென்ன நோய்கள்? அதுலதான் வந்து கருவில் தோன்றும் நோய்கள் தான் வந்து காரணங்கள், அகக்காரணங்கள், புற காரணங்கள்னு வைப்பாங்க. சரியா? அந்த அகக்காரணங்கள் வந்து அந்த தாய் குழந்தை உண்டாக்கும் பொழுது செய்யக்கூடிய உணவுகள், உணவு முறைகள், செயல்பாடுகளை அது அனுபவிச்சு அதை அனுசரித்து அந்த குழந்தைக்கு நோய் வரும். புறக்காரணங்கள் அந்த குழந்தை பிறந்த பிறகு வெளியே வந்தவுடன் வெளியே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டில் இருக்கும்போது அங்கேயே கொஞ்சம் டிவைட் ஆயிடுச்சு. கருவில் தோன்றும் நோய்கள் சொல்லிட்டு புறக்காரணங்கள் அங்கே எப்படி அங்கே வர முடியும் இல்லையா? ஸோ அதுல வந்து எங்க அப்படின்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா நூலை தொகுக்கும் பொழுது முறையான வழியில் தொகுத்திருக்க வேண்டும். சரியா? ஸோ நம்மளோட ஆராய்ச்சி, அடுத்த ஆராய்ச்சி குழந்தை மருத்துவத்தில் எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். ரைட்? ஆமா. ஸோ அப்படி இருக்கா அப்படின்னா நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான நோய்கள் பற்றிய மதுரை நோய் தொகுதி 1, 2, 3, 4, 5, 6 நிறைய இருக்குது. எங்க ஏடிஎஸ் யார் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒருத்தரும் இல்லை. ஓகே. ஸோ குழந்தை மருத்துவத்தினுடைய அடுத்த ஆராய்ச்சி அங்க இருக்கணும். சரியா? ரைட். நான் வந்து ஆராய்ச்சிக்கு சொல்யூஷன் சொல்றதுங்கிறது வேற. நீங்க எல்லாம் அது இது வந்து பிஜியா இருந்ததுன்னா நான் அதை பேசியிருப்பேன். நீங்கெல்லாம் வந்து இது இருக்கிறனால தொட்டு காமிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கிறனால தான் இதை பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த இதெல்லாம் வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம், அதை விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ அதனால வந்து 4 ஏரியா சொல்லிட்டேன் ஆராய்ச்சிக்கு வேண்டிய ஏரியா. ரைட்? ஆமா. அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் கேட்கணும். நீங்க பீடியாட்ரிக்ஸ் ஓபியில் இருந்திருக்கீங்க இல்லையா? போஸ்டிங் எத்தனை நாள் இருந்துச்சு? 1 மாசம். எத்தனை நோயாளியை பார்த்தீங்க? குழந்தை நோயாளி. பரவாயில்ல, இது தைரியமா சொல்லலாம். இது நமக்குள்ள மட்டும். ஏமா யாரையும் சீக்கிரத்தில் எடுத்து போயிடாதீங்க. 10 கேஸ் பார்த்தீங்க. அதில் எந்த கேஸ் அதிகமாக இருக்கும்? ஆட்டிசம். சரி, வெரி குட். இது நோட் பண்ணி வச்சுக்கோ, பின்னாடி பேசலாம். ஆஸ்மா அந்த மாதிரி கேசஸ் நிறைய. வெரி குட். வேற ஸ்கோலியோசிஸ் கேஸ் இருக்கும். ஸ்ரீராம் சார் ஸ்கோலியோசிஸ் நேரா பண்ணி கொடுத்துட்டாரு. ரைட். அடுத்தது ஏடிஹெச்டி, சிபிச். வெரி குட். அந்த இந்த விஷயத்துக்காக தான் இத்தனை நாள் மற்ற காலத்தில் என்னென்ன கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? சிபி பார்த்துருக்கீங்க. வெரி குட். வேற ஏடிஹெச்டி பார்த்துருக்கீங்க. வெரி குட். வேற சரி, ரைட், இருக்கட்டும். இந்த நோய்களுக்குரிய மருந்துகளாக நீங்க என்னென்ன மருந்துலாம் கொடுத்தீங்க? என்ன மருந்து கொடுத்தீங்க நீங்க? அமுக்ரா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு எந்த இடத்துல இருக்குது? முத்துச்சிப்பி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு எந்த இடத்துல இருக்குது? நீங்க என்னெல்லாம் மருந்து கொடுத்தீங்க? என்னமா? சேனை. வெரி குட். சேனை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இதுல அழகான விடை சேனை. ரைட். சேனை செஞ்சிருக்கீங்களா? செஞ்சல. அப்ப எப்படி கொடுத்தீங்க? சேனை எப்படி கொடுத்தீங்க?
அது வெளியே கிடைக்காது, நீங்கள் நாம தான் செய்யணும். வெளியே எந்த ஃபார்மாவும் நீங்கள் செய்ய ப்ரிப்பேர் பண்ணல, செய்யலை. எப்படி கொடுத்தீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க, கொடுக்கல. அதான் எப்படி? சரி இருக்கட்டும். செய்னைங்கிறது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். இதில் எத்தனை பேருக்கு வந்து உரை மாத்திரை தெரியும்? உரை மாத்திரை தெரியாதவங்க உரை மாத்திரை தெரியும். ரைட். உரை மாத்திரை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எத்தனை சரக்கு சேருது? அதில் 18 சரக்கு சேருது. வெரி குட். வேற 12 சேருது. வேற என்னப்பா? உரை மாத்திரை எத்தனை சரக்கு சேருது? இங்க வந்து அதான் திருப்பி சொன்னாலே வயோசி கிடையாது. 18 12 வெரி குட் தான் சொன்னேன். வெரி குட் தான் சொன்னேன், யாரும் திட்டல. சரியா? ரைட். மொத்தம் 10 சரக்கு சேரும். சரியா? 10 சரக்கு சேரும். ரைட். அது வந்து எப்படி உரை மாத்திரை குழந்தைகளுக்கு முக்கியமா நாம கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி அந்த கம்பம் தேனி பகுதிகள் எல்லாம் வந்து சேனை வந்து ஒரு பெரிய மருந்து. நோய் வராமல் தடுப்பதற்கு சேனை வந்து கொடுப்பாங்க. அது வேற இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே 1 சொட்டோ 2 சொட்டோ நாக்கில் விடுவாங்க. இது ஒன்று இருக்குது. ஆயுர்வேத வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே தங்கத்தை உரசி தேன்ல உரசி அதை நாக்கில் தடவுவாங்க. சரியா? நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே முதல்ல சர்க்கரையை கலந்து நாக்கில் தடவி வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? டேஸ்ட் சென்சேஷன். குழந்தைகளுக்கு முதல்ல டேஸ்ட்லாம் தெரியவே தெரியாது. சென்சரி நீங்கள் டெவலப்மெண்ட்டில் படித்து பார்த்தீங்கன்னா எப்போ சென்சேஷன் அது தெரிய ஆரம்பிக்கும், டேஸ்ட் சென்சேஷன் எப்போ வரும்னு நீங்கள் பாருங்கள். அப்போ இருக்காது. என்ன அப்படின்னா, குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் குழந்தைக்கு கிடைத்த உணவு வந்து தாயின் ரத்தத்திலிருந்து கிடைத்த உணவு தான் குழந்தைக்கு உணவு. முதலாக வெளியே வந்து குழந்தையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு வந்து என்னன்னா ஒரு கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த கார்போஹைட்ரேட் குழந்தைகளுக்கு கொடுத்த உடனே அது ஜீரணம் ஆகுமா அப்படின்னா, ஜீரண உறுப்புகள்லாம் அப்போ வந்து குழந்தை பிறந்தோம்னா டெவலப் ஆயிருக்காரு. சரியா? அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, செக்ரீஷன்ஸ்லாம் நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னா இனிப்பு பொருள்லாம் கொடுக்கணும். ஏன் மற்றெல்லாம் கொடுத்தா ஏன் அதை மட்டும் கொடுக்கணும்? மவுத்துல கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் எங்க ஆரம்பிக்குது? வாயில. மற்ற எல்லா மெட்டபாலிசமும் டைஜஷன் எங்க? உள்ள போயிடுது. ஸோ எந்த அளவுக்கு யோசிக்காங்க பாருங்க, நம்ம மக்கள் எந்த அளவுக்கு யோசிக்காங்க பாருங்க. சரியா? வேற எதுவும் கொடுக்கல, நெய் கொடுக்கல, எதுவும் பால் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க? சுகர், ஒரு இனிப்பான ஒரு விஷயம். அவங்க ஏன் தங்கத்தை தேன்ல வச்சு கொடுக்குறாங்க? தேன் இனிப்பு தான் வந்து குழந்தைகளுக்கு டைஜஷன் ஆகும். முதல் டைஜஷன் குழந்தை. சரியா? எப்படி? ஃபர்ஸ்ட் கிரை இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். பெஸ்ட் கிரை இல்லை, ஃபர்ஸ்ட் கிரை இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். ரைட்? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைஜஷன் எங்க ஆரம்பிக்குது? இப்படி ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிச்சாலும் குழந்தை நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரைட்? இது அடுத்த விஷயம், ஆராய்ச்சிக்குரியது. சரியா? ஆமா. இந்த மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஏன் வச்சாங்க? இது பழக்கமாக நம்ம பழகிட்டு இருக்கோம். எந்த மருத்துவ நூல்லையும் குழந்தை பிறந்த உடனே நீ வந்து சுகர் வேற ஒன்றும் இல்லை. இப்பெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி ஆகுது. யாருக்கும் தெரியாம குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுவோம்? குழந்தை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ளுக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? ஒரு சொட்டு தண்ணியும் நாக்கில் விட்டுட்டு வந்துடும். பக்கத்தில் யாராவது பார்த்தீங்கன்னா சத்து என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வரட்டி விடுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி இப்போ ஓகே தான், ஆனால் வந்து சில வழிமுறைகள் நம்ம இந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும். சரியா? அதில் இதுவும் ஒன்று. அப்போ தான் டைஜஷன் நல்லா இருக்கும் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வெளிக்காரணங்களை சொல்லக்கூடிய பால் எது எடுத்தால் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எத்தனை புறக்கட்ட நோய்கள் எத்தனை வரும்? 11 வருமா? என்ன இல்லை, நான்லாம் சரி, நான் உங்களை மாதிரிலாம் சரி நல்லா படித்த பையன் கிடையாது. சரியா? வயிறு பொருள் விக்கல், ரைட்? இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டைஜஷனை பொறுத்து. அதனால தான் அந்த டைஜஷன் ஒழுங்காக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ குழந்தை பிறந்தவொடனே என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதை வந்து பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தமிழரின் குழந்தை மருத்துவம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ரைட்? இது அடுத்த விஷயம். ரைட்? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? குழந்தை பிறந்துடுச்சு, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில்?
அது போயிட்டு பாராட்டி சேர்க்க வைப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ஆமா, பேர் வைக்கிறது ஒரு செரிமனி. எப்போ வைப்பாங்க யூஸ்வலா? என்னம்மா கரெக்ட், 16வது நாள் தேதியில் குழந்தை பிறந்த 16வது நாள் யூஸ்வலா பேர் வைப்பாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் வேணும். சரியா? ஒரு வீட்டில் அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டில் தாத்தா சரி அம்மா குழந்தை பெற்றிருப்பாங்க, அம்மாவுடைய பொண்ணு குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த அந்த குழந்தைய பாட்டியும் குழந்தை பெற்றிருப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் 3 குழந்தை இருக்கும். சிரிப்புக்கு இல்லை, நடந்தது. யார் யாரோட குழந்தை? இப்பெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல டேக் போடுறாங்க, அந்த காலத்துல பேர் வச்சாங்க. ரைட், அதனாலதான் 16வது நாள் பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கும் பொழுது சில சடங்குகள் நடத்துவாங்க. சரியா? ஆமா, குழந்தைகளோட காதுல போயிட்டு யார் சொல்லணும்? மாமா, தாய் மாமா போய் சொல்லணும். ரைட், அன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையினுடைய மெட்டர்னல் ஹைரார்கி அங்கே நிரூபிக்கப்படுகிறது, தாயினுடைய பாரம்பரியம் அங்கே நிரூபிக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? அப்போ அது வந்து தெரியும் பாரம்பரியத்தில் வரக்கூடிய நோய்கள்லாம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரவும் நாம் எதிர்பார்க்கலாம், அந்த நோய்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பேசப்படுகிறது. அதனால தான் பேர் வைக்கணுங்கிற ஒரு நிகழ்ச்சியாக வச்சாங்க. சரியா? ஆமாம், குழந்தைக்கு மொட்டை போடுறதுன்னு ஒரு விஷயம் உண்டு. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் மொட்டை போட்டிருப்பீங்க. ரைட், ஏன் அது பண்றாங்க? எப்போ பண்ணுவாங்க? குழந்தை பிறந்த 1 ஆண்டு கழித்து, ஓராண்டு முடியணும், முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் மொட்டை போட்டு கால் ஊற்றுவாங்க. சரியா? மொட்டை போடும் பொழுது 2 விஷயங்கள் இன்சூர் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு அந்த உச்சி இதெல்லாம் வந்து கரெக்டா செட் ஆகிட்டா இல்லையா? தலையில வந்து நாம இப்போ மெஷர் பண்றோமே, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ், மிடாப் சர்க்கம்ஃபரன்ஸ், செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அந்த நேரத்தில் இன்சூர் பண்றாங்க. சரியா? அது வேற. நம்ம காது குத்தும் பொழுது இனி காது அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கணும், நல்ல தெளிவா பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மட்டும் இல்லை, வர்ம புள்ளிகள் அங்கே இருக்குது. அந்த வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றதுக்காக காது குத்துங்கிற ஒரு சடங்கு வச்சாங்க. சரியா? அதனால வந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு சடங்குகளும் ஏதோ ஒரு அறிவியல் நுட்பத்துக்கு பின்பட்டு தான் எல்லாமே நடந்து இருக்கிறது. அதை நாம் ஆராயணும். சரியா? ரைட். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கும் சந்தேகம் இருக்குதா? கேள்விகள் இருக்குதா? இருந்தா கேட்கலாம். பர்டிகுலரா நாம பேசணும் growth and development. 16th day தான் வந்து இந்த அந்த குழந்தை வந்து பிறந்த இந்த உலகத்துல இருந்து அக்கஸ்டம் ஆகக்கூடிய ஸ்டேஜ். அதுதான் நம்ம வெளி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா காரணங்களையும் எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து குழந்தை தானாக இருப்பதற்கு வேண்டிய சூழ்நிலை அன்னையிலிருந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது இருக்காது. அதனால தான் அன்னை. இன்னொன்று வந்து இது மேலே வந்து இதில் தோல்லாம் உறிஞ்சி இதாகுது இல்லையா? தொப்புள் கொடி காஞ்சி விடுறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சார், குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு எப்படி மனம் இருக்குது? ரைட், நல்ல கேள்வி. என்னம்மா எதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும்? எதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும்? அவர் கேட்கிறாரு, குழந்தைக்கு தாயினோட ரத்தத்துல இருந்து தான் உணவு போயிருக்குது, ஆனா குழந்தை பிறக்கும் குழந்தைகளுக்கு வயிற்றுல மலம் இருக்குது, அது எப்படி? ரொம்ப சிம்பிள் ஆன்சர். என்னவா? குழந்தையோட எக்ஸ்கிரீஷன், அவ்வளவுதான், சிம்பிள். என்னதான் இருந்தாலும் குழந்தைக்கு தாய் மூலமா குழந்தைக்கு இது போனாலும் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய உணவு சத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா, நாம சாதாரணமா சாப்பிட்ற ஆகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்துக்கள் தான். அந்த சத்துக்கள் குழந்தையோட உடம்புல போயிட்டு டைஜஸ்ட் ஆகி அந்த டைஜஸ்ட் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருள் தான் வந்து மலம். அதனால வந்து தாயினோட ரத்தம் அது திரவ உணவா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் போக மீறி கழிவு தான் வந்து அந்த முதல் மலம். ரைட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சயின்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்குது, அது அப்ரப்டா சொல்லிட்டாங்க, ஒரே வேலையை சொல்லி முடிச்சாங்க. அதுக்குள்ள பேக்ரவுண்டை நாம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அதுதான் வந்து அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அவங்க பேச ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எல்லாரும் வந்து தெளிவா ஒரு விஷயம் மனசுல வச்சிருக்கணும். நாங்கள் என்னது அனாட்டமி நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். நான் என்ன சொல்லுவேன்னா, என் பசங்க கிட்ட
அனாட்டமி மட்டும் இல்லை, அனாட்டமி, பிசியாலஜி, ஹிஸ்டாலஜி, மெடிசின், இது வேற இல்லாமல் மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நம்ம இருக்கக்கூடிய தோட்டக்கிழமை ஆராய்ச்சி, சித்த மருத்துவ சுருக்கம், என்னப்பா எல்லா புக்கையும் நான் சொல்லியிருப்பேன். ஆமா, அவங்க சொன்னாங்க முடிச்சுட்டு நீங்கள்லாம் வந்து ஃபைனல் எக்ஸாம் பண்ணும்போது அது ஃபைனல் எக்ஸாம் கிடையாது, அப்போதான் முதல் எக்ஸாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூஜி படிக்கிறது வந்து நீங்க எல்கேஜி படிக்கிற மாதிரி, பிஜி படிக்கிறது வந்து நீங்க யூஜி யூகேஜி படிக்கிற மாதிரி, பிஎஸ்சி பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்து வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஏழாம் சரியே நீங்க அதுக்கப்புறம் தான் சித்த மருத்துவ டிகிரியோ சித்த மருத்துவ பட்டம் மேற்படுத்த டிகிரியோ வாங்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 40 வயசு ஆகும். ரைட்? இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அரிச்சோடி மட்டும் தான் சொல்லி தந்துருக்காங்க. தமிழ்ல உரிமை எழுத்துக்கள், இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ், மேத்ஸ்ல பேசிக் நம்பர்ஸ், இதெல்லாம் கொடுத்துட்டு நீ வந்து வாசிக்க, நீ வந்து கணக்கு பண்ணிக்க, நீ வந்து அனலைஸ் பண்ணிக்கன்னு சொல்றது. பிஜி வரும்பொழுது இதெல்லாம் வச்சு நீ எடுத்து போட்டு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும்னா ஒரு கிராமர் வேணும், ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு நவுன் வேணும், ஒரு கன்ஜெக்ஷன் வேணும், ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற எல்லாமே வந்து நீங்க பிஜி முடிச்சுட்டு வெளியே வந்து உட்கார்ந்து நீங்க உலகத்தை பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய ரியலான சித்த மருத்துவ வாழ்க்கை அப்போதான் தொடங்குகிறது. அதனால அவங்க சொன்னாங்க நீங்க இன்டர்ன்ஷிப்ல தெளிவாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்டர்ன்ஷிப் பீரியடுங்கிற ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பீரியட். சரியா? அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களால எத்தனை கேஸ் பார்க்க முடியும் பாருங்க, உங்களால எத்தனை நைட் டியூட்டி பார்க்க முடியும் அத்தனை நைட் டியூட்டி பாருங்க. அப்பதான் வந்து நமக்கு தெரியும். சரியா? இது ஆய்வு நோக்கில் இல்ல, உங்களுடைய எதிர்கால நோக்கில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஆமா. ஸோ அது இருக்கட்டும். இப்போ இதுக்கு வரும். ஸோ உங்களுக்கு குழந்தை மருத்துவத்தில் ஆய்வுக்குரிய ஏரியாஸ் என்னென்னங்கிறத நான் அங்கங்கே சொல்லிட்டே வரேன். சரியா? ரைட். இந்த இதை முடிக்கவே இல்லையே. மருந்து எந்த புக்கில் வந்து குழந்தைகளுக்கு அமுக்குராச்சூர்ணம் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குது. எவ்வளோ கொடுத்தீங்க டோஸ்? ஏஜ் கிட்ட மாதிரி 1 வயசுனா 1 ஸ்பூனு, 2 வயசுனா 2 ஸ்பூனு, 3 வயசுனா 3 ஸ்பூனு. எப்படி கொடுத்தீங்க? சரி, மாத்திரை அமுக்குராச்சூர்ணம் மாத்திரையும் வாங்கிட்டோம் அப்படின்னா எத்தனை மாத்திரை கொடுத்தீங்க? உரசி கொடுக்கணும். வெரி குட், சூப்பர். மாத்திரையை உரசி கொடுக்கணும். வேற இங்க 2 விஷயம் நம்ம பார்க்கணும். 2 விஷயம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயங்கள். சரியா? இப்போ நம்ம சித்த மருத்துவத்தை அப்படி ஓரம் கட்டிடுவோம். கம்மிங் டு த அலோபதிக் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் போறோம். அங்க குழந்தைகள் டோஸ் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேராசிட்டமால் கொடுப்பாங்க. ரைட்? குழந்தைகளுக்கு பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க. மருந்து காம்பினேஷன் ஒன்னே ஒண்ணுதான், ஆனா அது டேப்லெட் ஃபார்ம் இங்க. சரி, டோஸ் நீங்களாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 650 mg போடுங்க. பேராசிட்டமால் 650 mg போட்டா அடுத்த 5 நிமிஷம் கழிஞ்சு உட்காந்துடலாம். ரைட்? குழந்தைகளுக்கு 650 mg கொடுக்க முடியுமா? அது எப்படி டோஸ் கால்குலேட் பண்ணாங்க? 10 குழந்தைகளுடைய வெயிட் ஒரே மாதிரி இருக்கும், வேற மாதிரியே இருக்கும். ஒரு குழந்தை இப்படி இருக்கும், ஒரு குழந்தை இப்படி இருக்கும், 2க்கு நடுவில் மீது குழந்தைகள் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு டோஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? வயசுக்கு 1 வயசு தான் குழந்தை, சப்பியான குழந்தை, இன்னொரு குழந்தை நோஞ்சான குழந்தை. அமுக்குராச்சூர்ணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரியா, 1 ஸ்பூன் நம்ம வச்சுப்போம். 1 ஸ்பூன் இந்த குழந்தைக்கும் 1 ஸ்பூனு, இந்த குழந்தைக்கு 1 ஸ்பூன் கொடுக்கலாமா கூடாதா? அப்போ டோஸ் ஃபிக்சேஷன் பண்ணணும். ஆக்சுவலா குழந்தைகளுக்குன்னு சொல்லி நிறைய மருந்துகள் இருக்கு, அது நான் பழக்கப்படுத்தல. 2 விஷயம் நான் சொன்னேன்ல. ஒண்ணு குழந்தைகளுக்கு உரிய மருத்துவம் சொல்லிட்டு சித்த மருத்துவம் மாடர்ன் சயின்ஸ்ல இந்த இடத்துல நாம ரொம்ப வேறியா இருந்த இடத்துல தான். அலோபதிக்கும் அலோபதி என்ன சொல்லுது? குழந்தைகளுக்கு என்ன டோஸ் குறைச்சி கொடுத்துட்டீங்க, பாடி வெயிட் தகுந்த குறைச்சி கொடுத்துட்டீங்கன்னா மருந்து செஞ்சிடலாம். ஆனா சித்த மருத்துவத்தில் அப்படி இல்லை. குழந்தைகளுக்கு உரிய மருந்துகள் நிறைய இருக்குது, புழக்கத்துல இல்லாம நமக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த புழக்கத்தில் கொண்டு வர வேண்டியது ஆய்வு நோக்குக்கு உட்படுத்த வேண்டியது. அதே குழந்தைகளுக்கு உரிய மருந்துகள் நிறைய இருக்குது. அப்படி ஒண்ணுதான் நாம உரை மாத்திரை சொல்லிட்டு இருக்கிறோம்.
இன்னொரு மாத்திரை என்னது, நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மாத்திரை குழந்தைகளுக்குனே உள்ளது. அது தவிர பாலசஞ்சீவி மாத்திரை குழந்தைகளுக்கு உரியது. இது தவிர வேற என்ன குழந்தைகளுக்குரிய மாத்திரைகள் இருக்குது? இல்ல மருந்து, மாத்திரை விட்டுல மருந்து, மாந்த தீநீர். நம்ம இதுல வந்து ஆமையோட்ட கறந்து குடிநீர் வரும், மாந்த குடிநீர்னு சொல்லிட்டு வரும். சரி, அது கொடுக்கலாம். வேற வசப்பு சுட்டக்காரி, ரைட். வேற கோரோசனை, அதான் சொல்றாரு, கோரோசனை மாத்திரை, கஸ்தூரி மாத்திரை, இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு மருந்துகள் இருக்குது. இதை வச்சுதான் நம்ம இப்போ காலம் கட்டிட்டு இருக்கிறோம். அது தவிர இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய சிபிக்கோ, செர்வல் பால்சிக்கோ, இல்லாட்டி ஏடிஹெச்டிக்கோ இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய மருந்துகளை டோஸை குறைச்சி கொடுத்துட்டா சரியா போயிடும். ஆனால் டோஸ் எப்படி நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணுறோமா, அந்த இடத்துல நம்ம தவறு இருக்கோம். வெரி குட். இப்போ குழந்தை பிறந்த உடனே குறை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்குபேட்டர்ல வச்சாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்னமா வெயில் என்னன்னா வச்சுட்டு இருக்க முடியுமா குழந்தைய? அந்த வருது கங்காரு மதர் கேர். எப்படி கங்காரு குழந்தைய வந்து தன்னுடைய பையில வச்சு பாதுகாத்துக்குதோ, அதே மாதிரி குழந்தையை தனது மார்பில் போட்டு எந்நேரமும் குழந்தைய கட்டி அணைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை அந்த காலத்துல இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அது பின்னாடி காலத்துல வந்து சயின்ஸ் எப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இது கங்காரு மதர் கேர். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் குழந்தைய தூக்கி கொண்டு வந்து அம்மா மடியில கொடுத்துருங்க, அது அம்மாவனுடைய அந்த சூட்லேயே இருக்கும், சரியா போயிடும். கங்காரு மதர் கேர் அந்த காலத்துல. அதனாலதான் வந்து குழந்தை பிறக்க அழகான கேள்வி இது. எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னா, ஒரு தாயானவள் குழந்தை மகப்பேறு சமயத்தில் எங்க போறாங்க? அவங்களோட தாய் வீட்டுக்கு. ஏன் தாய் வீட்டுக்கு போனோம்? இங்க கணவன் வீட்டுல இருந்தா வேலை செஞ்சுட்டு இருக்கணும், தாய் வீட்டுல போனா அம்மா பார்த்துப்பாங்க, இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, குழந்தையை பார்த்துக்கலாம். அதுல இதெல்லாம் அடங்கிடும். இதெல்லாம் அடங்கிடும். அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு, அந்த தாய்க்கு வேண்டிய உணவு அந்த அம்மா, அந்த பொண்ணோட அம்மா பார்த்துப்பாங்க. அதனாலதான் வந்து வீட்டுக்கு தாய் பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது வழக்கம். ஆனா இப்ப அது வந்து வேற ரொம்ப சடங்கா மாறி போச்சு. அது வேண்டாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு யோசிக்க பாருங்க. இந்த வீட்டுல இருந்தா அவங்களால முடியாது, கேர் மாமியார் வந்து எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அம்மா வந்து தான் குழந்தையில இதா இருப்பாங்க. அதனாலதான் வந்து நாங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். சரியா? புரிஞ்சுதா? ரைட். சோ அடுத்த கேள்வி, குழந்தைக்கு எதுக்கு பால் கொடுக்குறாங்க? குழந்தைக்குள்ள உணவு பால் தான், வேற எதுவும் கிடையாது. புரியல எனக்கு, கேள்வி புரியல. அம்மா இல்லாத குழந்தைக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். அம்மா இல்லாத குழந்தைக்கு அந்த காலத்துல ரெண்டு விஷயங்கள் நடந்தது. ஒன்று ஸ்டெப் மதர் கொடுப்பாங்க, அதாவது தாய் இல்லாத இன்னொரு குழந்தை பெற்ற ஒரு தாயிடம் வந்து பாலை வாங்கி குழந்தைக்கு கொடுப்பாங்க. அது இல்லாத சமயத்துல சித்த மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பசும்பாலை தண்ணீர் கலந்து கொடுக்கும் விகிதத்தில் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னொன்னு இருக்குது, கழுதை பாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதை எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தது. சரியா? குழந்தை இல்லாத நேரத்தில், தாய் இல்லாத நேரத்தில் குழந்தைக்கு வேண்டிய உணவு, குழந்தைக்குரிய ஒரே உணவு தாய்ப்பாலை தவிர வேற என்ன உணவும் கிடையாது 6 மாசம் வரைக்கும். அதான் வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்க, EBF எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் 6 months. அதுல வந்து குழந்தைக்கு உண்டான உணவு மட்டும் கிடையாது, குழந்தைக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த இடத்துல வந்து காப்புப்பூர்வம் வேலை செய்யும். காப்புப்பூர்வங்கிறது குழந்தையை வந்து பாராட்டி சிராட்டி நோய் வராமல் காப்பது மட்டும் கிடையாது. அந்த நேரத்தில் குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால் முழுவதும் தாய் கொடுக்க வேண்டும். அதனால வந்து காப்புப்பூர்வம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வீனிங் ஆஃப் ஃபுட் 6 மாசத்துக்கு அப்புறம் வரும். அதனால வந்து 100% முதல் எப்படி குழந்தை பிறந்த கார்போஹைட்ரேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி குழந்தை சாலிட் உணவு எடுக்கும் பொழுது முதலாக என்ன கொடுக்கணும், அதே கார்போஹைட்ரேட் கொடுக்கணும்னு தான் சொல்லி அன்னப்பிரசனம்னு சொல்லி ஒரு விழாவை வச்சு அது வந்து ஒன்று தாய் மாமன் கொடுக்கணும். இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம தெற்கு சைடு இருக்கிறவங்க எங்க போவாங்க, குருவாயூர் போவாங்க. ஏன்னா அங்க குருவாயூர் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து என்னன்னா அந்த கோயிலுடைய இது வந்து பாலகிருஷ்ணன், அதனால அங்க கொண்டு போவாங்க.
அங்கே கிருஷ்ணன் வந்து தெய்வம் வந்து பெரிய தெய்வம் கிடையாது, குழந்தை தெய்வம். சரியா? எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. நாம வந்து இதெல்லாம் வந்து ஏதோ தாற்பயம் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அறிவியல் இருக்கிறது. சரியா? வேற எந்த கோயிலுக்கும் போகல. இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. எங்கன்னா முருகன் கோயில் கூட்டு போவாங்க, பாலமுருகன் கோயில் கூட்டு போவாங்க. அங்கேயும் பாலமுருகன் தான். தமிழர்களுடைய கடவுள் முருகன். சரியா? ஆமா. அதனால வந்து இது எல்லாமே வந்து அதான் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னு WHO சொல்றாங்க. அது விட்டுட்டாங்க. இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. WHO சொல்றது வந்து என்னன்னா பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கொண்டு வரல. நாம அதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் இதுதான் எடுத்துக்காட்டு. சரியா? ரைட். இப்போ புரிஞ்சது இல்லையா? ரைட். ஸோ மீனிங் ஆஃப் ஃபுட்ஸ் அடுத்தது அதுதான் வரும். மீனிங் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது முதல்ல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அன்னம். அன்னத்தை வந்து எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? முதல் உணவு அன்னம் நெய் நெய் போட்டு பசஞ்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அன்னம் ஸ்வீட்ல கொடுக்க மாட்டாங்க, அன்னம் தான் கொடுப்பாங்க. அன்னமே வந்து ஸ்வீட் தான், கார்போஹைட்ரேட் தான். அதோட நெய் சேர்க்குறாங்க. அப்பதான் முதலாவது குழந்தைக்கு வெளியே இருந்து லிபிட்ஸ், ஃபேட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போகுது. முதல் கொடுக்கக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும். அதனால வந்து நெய்யை கொடுத்தாங்க, எண்ணெயை கொடுக்கல. நாம எதுக்கு கொடுப்போம்? நல்லெண்ணெய் சொன்னோம். அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. ஆனால் குழந்தைங்க நல்லெண்ணெய் கொடுக்கல, நெய் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு நெய் கொடுக்கறதுடைய இன்னொரு அறிவியல் நோக்கம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நெய் ஒன்னே வந்து ஐஜி இருக்கு, இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது பிபிபி. அதை தாண்டக்கூடிய ஒரே ஏஜென்ட் நெய் மட்டுமே. அதனால வந்து குழந்தைகளுடைய ப்ரிப்பரேஷன் நிறைய பார்த்தீங்கன்னா நெய்யாவே இருக்கும். வல்லாரை நெய் அப்படிதானே, பிரம்மி நெய், இதெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு மருந்து சொல்லும்போது இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்காங்க. வல்லாரை நெய், பிரம்மி நெய்லாம் வந்து குழந்தைகள். சரி, ஒரே கேள்வி, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாது பொருட்கள் என்னெல்லாம் தெரியுமா? என்னப்பா அது? தாது பொருள். நான் வந்து கேட்கறது இந்த பொருள் ஜீவ பொருள் இல்லை, தாது பொருள். தாது பொருள் லிங்கம். வெரி குட். லிங்கம் கொடுக்கலாம். வேற ரெண்டே ரெண்டு தாது பொருள் தான் கொடுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம புக்கில். லிங்கம் ஒன்று, இன்னொன்று வந்து பூரம். இன்னொன்று வந்து பூரம். இந்த ரெண்டு தவிர வேற கொடுக்கூடாதுன்னு இருப்பாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டே தாது பொருள் லிங்கமும் பூரமும். சரியா? இது நம்ம புக்கில் கோட்டை இருக்குது. ரைட். இதுவும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன் மற்ற எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டைஜஷன் இருக்கு, டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும். அது ஆக ஆக அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக தான் வந்து நாம எவ்வளவு உணவுப் பொருள் எடுத்தாலும் அப்சார்ப்ஷனுக்கு உள்ள போகும், இல்லைன்னா போகாது. இதெல்லாம் அனுசரிச்சு தான் வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி வச்சாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு ஒரே உணவு 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் மீனிங் ஆஃப் ஃபுட்ஸ். முதல்ல கார்போஹைட்ரேட்ஸை மெயின் ஃபுட்டாக கொடுப்பாங்க. ஒன்று அன்னம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மலவாழைப்பழம் கொடுப்பாங்க. சரியா? அது வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆக குழந்தைக்கு, அதனால அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் நலத்தை அனுசரித்து தான் இந்த பழக்கம், இது பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. பழக்கம் எதன்படி பழக்கமாக வந்துச்சு அப்படின்னா, இந்த அறிவியல் நம்ம உடம்பு எப்படிலாம் டெவலப் ஆகிற பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்து வச்சது. அதனால நான் சொன்னால் ஒவ்வொரு பருவத்துக்கும் மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. அது பேஸ் பண்ண தான் இதுவும். சரியா? ஸோ இந்த இடத்துல நான் முக்கியமான என்ன அதை விட்டுட்டு வெளியே போயிட்டு இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய மருந்துகள்னு 2 இருக்குது. குழந்தை மருத்துவங்கள், குழந்தைகளுடைய மருந்துகள்னு நாம ஒரு ஃபார்மகோபியை டெவலப் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி, நம்மளுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். வேற எந்த சிஸ்டத்துல குழந்தைகளுக்கு மருந்து கிடையாது. எல்லாம் பெரியவர்கள் கொடுக்குற மருந்து டோஸ் குறைச்சு கொடுப்பாங்க. நம்ம கிட்ட மட்டுமே குழந்தைகளுக்கு தனியா மருந்துகளை வழங்கக்கூடிய பழக்கம் நம்ம மருத்துவத்தை மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. மற்ற எல்லாரையும் இருக்கக்கூடிய மருந்த டோஸை குறைச்சி கொடுக்கறது தான். சரியா? இதுவும் ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, இவங்க கொடுக்குற மாதிரி அன்றாடம் வந்து குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வயதை நிரூபித்தா இல்லாட்டி வெயிட், பாடி வெயிட்டை பார்த்தா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. நம்ம குணப்பாடத்தாலும் புக்கில் முதல் இன்ட்ரோடக்ஷன் ஒரு 35 பக்கமே நம்ம உண்டு. நாங்கள் படிக்கும்போது இருக்கிற புக்கில் 35 பக்கம் உண்டு. அதில் வந்து மருந்து உரையில் முடிச்சுட்டு மருந்தினுடைய அளவுகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வயது குழந்தைக்கு மருந்து அளவு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மருந்தினுடைய
மொத்த அடல்டனுடைய டோசேஜ் என்னதோ பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டோஸில் 60 1 உளுந்தடை ஒரு வயது குழந்தைக்கும், சரியா, 2 உளுந்தடை 2 வயது குழந்தைக்கும், 3 உளுந்தடை 3 வயது குழந்தைக்கும், 6 உளுந்தடை 4 வயது குழந்தைக்கும் சொல்லிக்கிட்டே போவாங்க. கீழே ஒரு நீங்க அதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சரியா. இது வயது அனுபவிச்சு கொடுக்கறது ஒண்ணு. அது தவிர இன்னொன்று சயின்டிஃபிக்கா நம்ம அப்ரோச் பண்ணோம். நாங்க ஒரு எங்க டிபார்ட்மெண்ட் ஒரு வேலை பண்ணோம். யங் ஸ்டூடெண்ட் ஒரு ரூல் இருக்குது. ரிசர்ச் பண்ணும்பொழுது குழந்தையினுடைய டோசேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது வந்து யங் ஸ்டூடெண்ட் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்களுடைய வெயிட்டை இயரை பேஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா ஒரு டோஸை அது கால்குலேட் பண்ணி தரும். இது யங் ஸ்டூடெண்ட், சரியா. இந்த யங் ஸ்டூடையும் நம்ம புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 12 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உளுந்து இடையும் அளந்து பார்த்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் அந்த காலகட்டத்தில் அப்படியே சிமிலராக ஒட்டி வருது. அங்கே தான் சித்தர்களுடைய அறிவியல் நுட்பம் அங்கே தெரியுது. ரெண்டும் அப்படி ஈக்குவலாக வருது. அப்போ இங்கே வந்து குழந்தைகளுடைய வயது பிரச்சனை இல்லை, குழந்தைகளுடைய எது பாடி வெயிட்டும் பிரச்சனை இல்லை. நீங்க நம்மளுடைய சித்த மருந்துகளை பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம புக்ல இருக்கிற மாதிரி நீங்க அளவுபடுத்தி கொடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது. இதுதான் கிடைத்த விடை, சரியா. ஸோ டோசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கால்குலேட் பண்றதுக்கு ஒண்ணு நம்ம புக்கை ஃபாலோ பண்ணுங்க, இல்லையா யங் ஸ்கூல் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட சாங் பாடுறாங்க 6 6 ஏன் அந்த சாங் பாடினா குழந்தை. வெரி குட். இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். குழந்தை அழுது ஒரு சாங் பாடுறாங்க, 6 6 6 பாடுறாங்க, குழந்தை தூங்கிறது. ஏன் அந்த பாட்டு பாடணும்? வேற பாட்டு பாடினா என்ன? அருமையான கேள்வி. பதில் நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரு சில குழந்தைங்க சொல்லுப்பா. நீங்களா சொல்லுங்க. நாக்கு முக்க போட்டா கரெக்டா வரும். ஓகே, அதாவது குழந்தைக்கு கேட்கக்கூடிய சக்தி வந்து எப்போ வரும்? வெளி உலகத்தில் சத்தத்தை கேட்கக்கூடிய இது வந்து 5வது மாசம் 6வது மாசம் வரைக்கும், சரியா. அப்ப வந்து தாலாட்டு பருவம் எப்போ வச்சாங்க? தாலாட்டு பாடுறது எப்போ சொன்னாங்க? காப்பு செங்கீரை தாலாட்டு 3 3 6 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தாலாட்டு. தாள்னா நாக்குன்னு அர்த்தம், ஆட்டுனா நாட்டை ஆட்டுக்கு தான் தாலாட்டு. அந்த பருவத்துக்கு ஏன் தாலாட்டுன்னு வச்சாங்க அப்படின்னா குழந்தை தாலாட்டு பாடுவதை ரசிக்கக்கூடிய பருவம் தாலாட்டு பருவம். அது வந்து என்னன்னா அம்மாவுடைய பெரியவங்களுடைய நாக்கு அந்த ஆட்டு வைத்தலை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை கேட்கக்கூடிய சக்தி அப்பதான் வரும். அதனால தாலாட்டு பருவம் அந்த பருவத்துக்கு பேர் வச்சாங்க, தாலாட்டு பாடினாங்க. ரைட். ஸோ அதான் சொல்றேன், எந்த அளவுக்கு ஹைலி சயின்டிபிக்கா இருக்கு பாருங்க. பிள்ளை தமிழ் எங்கேயோ இருக்குது, தாலாட்டு எங்கேயோ இருக்குது, குழந்தைக்கு கேட்கக்கூடிய ஹியரிங் கெப்பாசிட்டி எங்கேயோ இருக்குது. மூணையும் ஒன்னா சேர்த்து தாலாட்டு பருவம் பேரை வச்சு தாலாட்டு பாடினாங்க. நீங்க பாட்டு சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு சத்தத்தை தந்த திரும்புமே தவிர நம்ம பேசுறது உதட அசைக்கிறதால எப்போ அது பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னா 6 வயசுக்கு அப்புறம் தான், 6 மாசத்துக்கு அப்புறம். குழந்தைங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பேசுறது அப்படியே கண் கூட்டாம பார்க்கும். சரி, அப்பதான் வந்து நம்ம தொடக்கு போடுறது இது போடுறது எல்லாமே அப்பதான் பண்ண ஆரம்பிப்போம். குழந்தை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து இந்த மேரிகோரம்லாம் தொங்க விட்டு குழந்தை தூங்க வைக்கிறது. அந்த சத்தத்துக்கும் அது சுத்துறதுக்கும். மேரிகோரம்னா சாதாரண விளையாட்டு பொருள் கிடையாது. இன்னொரு டாபிக் இருக்குது, குழந்தை அந்த காலத்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள். அது ஒரு பெரிய டாபிக். அதுக்கும் இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய லீக்கேஜ் இருக்குது, சரியா. ரைட். ஸோ எத்தனை விஷயங்கள் தமிழர்களுடைய ஆய்வு நோக்கில் எத்தனை விஷயங்கள் பாருங்க. விளையாட்டும் அதில் நடக்கும். இப்போ விளையாடக்கூடிய மொபைலில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை, சரியா. தாயை முட்டுறது சோடி போடுறதெல்லாம் வந்து கோஆர்டினேஷனுக்கு அருமையான பயிற்சி. கோஆர்டினேஷனுக்கு அருமையான பயிற்சி. நொண்டி விளையாடுறது காலுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு அருமையான பயிற்சி. கோஆர்டினேஷன் மைண்ட் பாடிக்கு எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க விளையாட்டுல, ரைட். ஸோ இதுவும் நான் பேச வேண்டியது நீங்க முதல்ல கேட்டீங்க சொல்லிட்டேன். ஸோ குழந்தையினுடைய விளையாட்டுகளுக்கும் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் இருக்க மாட்டோம். தள்ளு வண்டியும் ஒரு விளையாட்டு தானே. குழந்தை நடக்கக்கூடிய விஷயத்துல தள்ளு வண்டி கொடுப்பாங்க, பேலன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக.
இப்போ நாம குழந்தைய வந்து எதில் போட்டிருக்கோம், அது கூடாதுங்கிறாங்க. ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரென்த் இருக்காது. நீங்கள் தள்ளு வண்டியை வச்சு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையுடைய ஸ்ட்ரென்த் தான் வந்து அதிகம் இருக்கு. காரணம் வந்து என்னன்னா பேலன்ஸ். அதில் வந்து பேலன்ஸ் பண்ணால் ஹிப்பில் போயிடும். ஆனால் இவங்க எப்படி யோசிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லை, நீ இப்படி நின்று தள்ளிட்டு போ, அப்பதான் உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த தள்ளு வண்டி கொடுத்தாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. சரியா? அந்த பனை ஓலையில கிளுகிழப்ப பண்றது, கிளுகிழப்ப ஓசையை வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படியே ஃபாலோ பண்ணும். சத்தம் எங்கெல்லாம் வருதோ அந்த சத்தத்தை தொடர்ந்து போகும். அதனால 1 வயசுல கிளுகிழப்ப கொடுத்தாங்க. சரியா? ஸோ அடுத்த ஆய்வுக்குரிய சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா பாரம்பரிய விளையாட்டுக்கள். ரைட். ஸோ இப்போ வந்து டோசியத்துக்கு திருப்பி வரேன். எக்ஸோலும் நம்ம இது செகண்ட் தேர்ட் புக்கில் குணப்பாடம் புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். 0.1 to 0.3 தான் வித்தியாசம் வருது மில்லிகிராம்ஸ். சரியா? ஸோ அந்த அளவுக்கு நுட்பமாக கால்குலேட் பண்ணி வச்சாங்க. இப்போ புரிஞ்சுதா? ரைட் சார், நீங்கள் டைம் மட்டும் பார்த்து சொல்லுங்க எனக்கு. இப்போவே வா. ஓகே ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளாக அடுத்து முடிச்சிடுறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா குழந்தைங்களோட நோய்கள். நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய வேலை செய்ய வேண்டிய இடம் வந்து என்ன அப்படின்னா நோய் வகைப்பாடு. ஆயுர்வேதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக பேசியிருப்பாங்க. எது வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா குழந்தை உண்டாதல் வந்து அந்த நட்சத்திரங்கள், பிறக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாமே வச்சு கணக்கு பேசிக்கிட்டே வருவாங்க. சரியா? அப்போ என்னென்ன நோய் எப்போ வரும் அந்த குழந்தைக்கு, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நாம இங்கே தவறிட்டோம். இதை நாம் எடுத்துக்கொண்டு வரணும். என்னுடைய ஒப்பீனியன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாலாவோட புக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதை பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணோம், எரிச்சலும் கோவம் வரும், தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும், எதுவுமே மனசுல பதியாது. நானும் இன்னைக்கு எடுத்தாலும் எனக்கு எதுவுமே புரியாது, நல்ல தூக்கம் வரும். காரணம் வந்து என்ன அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட எல்லா நோய்களும் கருவில் தோன்றும் நோய்கள். சரியா? எதுவுமே வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்த நோய்கள் எல்லாமே கருவில் தோன்றும் நோய்கள். எதை பத்தி பேசுறாங்க? ரொம்ப சிம்பிள். அவங்க ஜெனடிக் டிசீஸ் பத்தி பேசுறாங்க. நீங்க ஒவ்வொரு ஜெனடிக் டிசீஸையும் அதுல ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, அழகா ஃபிட் ஆகும். சரியா? எல்லா சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், என்னென்ன சிண்ட்ரோம் சொல்லுவீங்க? எனக்கு சிண்ட்ரோம்னா என்ன தெரியாது, எனக்கு ஒரே சிண்ட்ரோம் தான் தெரியும். டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், எல்லா சிண்ட்ரோமும் அடங்கக்கூடிய ஒரே புக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாலாவாகலாம். சரியா? ரைட். ஸோ இது தவிர மருந்து டெவலப் பண்ணணும். மருந்து டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் தெரபிஸ்ட்லாம் பேசவே இல்லை. குழந்தைகளுக்குன்னு எக்ஸ்டர்னல் தெரபிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களா? கிடையாது. தனியாக எங்கேயுமே கிடையாது. ஆனால் வந்து சிறப்பு விஷயங்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. என்னது? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது அதை வந்து தோட்டத்துக்கு வடக்கு போக்கு நோக்கி செல்லக்கூடிய வேற அறுத்துக்கு வந்து தூப தேவங்கள் காட்டி மந்திரம் செய்து குளிசம் கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரைட். அந்த குழந்தைக்கு வந்து நோய் வராமல் தடுப்பதற்குரிய ஒரு விஷயம் தான் வந்து குளிசம் கட்டுறது. அதாவது எல்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோடம் திருப்பி வந்து தோடங்கிறது நாம ஸ்பெசிஃபிக்கா எதில் கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் அதை கொண்டு வந்துடலாம். சரியா? நீ குளிசை கட்டிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த தோஷமும் வந்தாது. இப்பெல்லாம் வந்து இது போடுறாங்க, கையில வந்து வசம்பு கட்டி போடுவாங்க. சரியா? அது எப்போ போடுவாங்க அப்படின்னா குழந்தை எப்போ வந்து கையை தூக்கி நான் வயலை வைக்கிறோம். குழந்தை இதே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சென்ஸ் வந்து என்னதுன்னா எதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் முதல் விஷயமே. அதனால வந்து குழந்தைய வாட்டில் வைக்கும் பொழுது அதுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையில வசம்பு கட்டுறது. அதே ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்குது. வசம்பு கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு, அதே மாதிரி வந்து விளக்கெண்ணெய் கொடுக்கக்கூடாது. பெரிய வெள்ளூர்ல பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து பேதிக்கு விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம கிட்ட சொல்லியிருக்கிற ஆமணக்கு எண்ணெய் எப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி கம்ப்ரஸ்டு சீக்கிரம் இருந்து வரக்கூடியது இல்லை. ஆமணக்கை வேக வச்சு நீர்ல மேல பிறகு இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி அந்த எண்ணெயை தான் வந்து நீ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது வந்து அதாவது எவாப்ரேட் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம். ஈஸிலி டைஜஸ்டபிள், ஈஸிலி எவாப்ரேஷன். உள்ள போச்சுன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அந்த எண்ணெய் கொடுக்க சொல்லியிருக்கு. இவங்க அது தெரியாம என்ன சொல்றாங்க, கேஸ் ஆயிலா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது.
அவங்கள குறை சொல்லலை. பிளைன் கேஸ் ஆயில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வரதான் செய்யும். இந்த மாதிரி பண்ண ஊற வச்சு பண்ணி எடுத்து விளக்கெண்ணெய் கொடுத்து பாருங்க, நல்லது. அதான் சொன்னாங்க, ஆம்பளுக்கு வந்து தாயை வளர்ப்பது போல குழந்தையை வளர்க்கும். அருமையான ஒரு விஷயம். சரியா? ரைட். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கடைசியாக இந்த இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சினால என்னன்னா அதுக்கு ஒரு விளக்கம், இதை நீங்கள் படித்து பாருங்க. வேணா நான் உங்களுக்கு இந்த பிபிடியே தந்துடுறேன். அறிவியல் நோக்கில் மறைபொருளாக உள்ள உண்மைகளை வெளிப்படுத்துதல். உண்மைதானே? ரைட். நாம இதை சொல்லிட்டு இருந்தோம்னா இருக்காது. அதனால நான் குழந்தை மருத்துவத்தை பற்றி பேசிட்டு போனது. ஒரு கருதுகோள் கேள்விக்கு யாராவது சொன்னாங்க, ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு கருதுகோள் கேள்விக்கு பதில் இருக்க ஒரு அறிவியல் ஆய்வு, ஆராய்ச்சி. காரணங்கள் மற்றும் விளைவை பற்றிய அறிவியல் ஆய்வு எல்லாமே இவங்க பேசுறது தான். புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி அறிவியல் முயற்சி. புதிய கண்டுபிடிப்புனா இங்க எதை நம்ம சொல்லலாம்? புதிய கண்டுபிடிப்பு என்னமா? மெக்கானிசம். சரியா? பிராணாயாமம் ஒரு பெரிய மெக்கானிசம். அது பேசலாம். அதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். புதிய கண்டுபிடிப்புக்கு பிராணாயாமம். எத்தனை பேருக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி வால்யூம், ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் தெரியும்? வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். respiratory volume and respiratory capacities. Vital capacity, tidal volume, inspiratory reserve volume, expiratory reserve volume, residual volume, total lung capacity, vital capacity, expiratory capacity. இந்த கெப்பாசிட்டிஸ் வால்யூம் தான் வந்து பிராணாயாமம். ஒரு டைடல் வால்யூம்ங்கிறது நாம மூச்சை ஒரு நிமிஷம் உள்ள இழுக்கும் போது எவ்வளவு காற்று உள்ளுக்குள்ள போகுதோ அதான் வந்து டைடல் வால்யூம். அதுதான் வந்து நம்மகிட்ட சொல்லக்கூடிய 12 அங்குலம் மூச்சை உள்ள இழுக்கிறது. மூச்சை வெளியிடும் போது 8 அங்குலம் வெளியே போகுது, மீதி 4 அங்குலம் வீணா போகுது. அந்த 4 அங்குலம் வீணா போகுது என்ன அர்த்தம்? டைடல் வால்யூம் ஏர் உள்ளுக்குள்ள போகுது 500 ml, யூட்டிலைஸ் பண்ண 350 ml, வெளியே வேஸ்டா போகுது 150 ml. அந்த வேஸ்டேஜ் எப்படி 150 ml வெளியே வேஸ்டா போகுது அப்படின்னா, எத்தனை பேருக்கு அனாட்டமிக் டெட் ஸ்பேஸ் ஏர் தெரியும்? பிசியாலஜிக்கல் டெட் ஸ்பேஸ் ஏர் எத்தனை பேருக்கு தெரியும்? அனாட்டமிக்கல் டெட் ஸ்பேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசியாலஜிக்கல் டெட் ஸ்பேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு ஆன்சர் தான் வந்து பிராணாயாமம். நீ அந்த டெட் ஸ்பேஸ் ஏரையும் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ண, வெளியே போகிற வீணா போகிற அந்த 4 அங்குலத்தை வந்து முழுமையான உள்ளுக்குள்ள செலுத்து. அந்த டெட் ஸ்பேஸ் ஏரையும் உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டே அப்படின்னா உனக்கு வாழ்நாள் 100. ஃபுல் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிஜன் ஃபுல்லா கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். டெட் ஸ்பேஸ் ஏரியா நீங்க வீணாக்காதே. அதுதான் பிராணாயாமம். இன்னும் அதை பத்தி பேசலாம். வைட்டல் கெப்பாசிட்டிலாம் நிறைய லிங்க் இருக்குது. ஏறுதல் பூரகம் வீரட்டு வாமத்தால் மாறுதல் ரேசகம் 32 அதில் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அழகா சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த கணக்கு, ரெஸ்பிரேஷன் கணக்கு. நீங்க உள்ள போறது இன்ஹலேஷன், பாஸ், எக்ஸ்ஹலேஷன். ரைட்? எல்லா கெப்பாசிட்டிஸும் போயிடுச்சு. 14 வேகங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னன்னா 14 ஃபோர்ஸஸ் நிறைய இருக்குது. இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர், இன்ட்ரா கிரேனியல் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் என்னென்ன ப்ரெஷர்லாம் இருக்குதோ அந்த ப்ரெஷர் எல்லாம் நீங்க ஒப்பு நோக்கி பாருங்க, எல்லாம் 16 வேகங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இன்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் நீங்க கம்பைன் பண்ணி பாருங்க, எண்டோக்ரைன் சிஸ்டம் வேலை செய்யுங்க. எண்டோக்ரைன் சிஸ்டம் வேலை செய்யும். சரியா? அதனால வந்து 96 தத்துவங்கள் வெறும் தத்துவங்கள் கிடையாது. 96 தத்துவங்களும் அறிவியல் உண்மைகள். வாய்ப்பளித்தவங்கள் எல்லோருக்கும் நன்றி. சாரி, இதுக்கு மேல இதுல இது ஜஸ்ட் போத்து இதை வந்து வெறுமனை இதுதான். அதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்நேரத்தில் ஐயா அருள்மொழி ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் மேடத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லோருக்கும் எனக்கு மனமான நன்றிகள். இதெல்லாம் தாண்டி உங்களை எல்லாம் நான் சீக்கிரமாக சந்திச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரைட்? எல்லோரும் உங்களுடைய பிஜி பிஎஸ்எம்எஸ் படிச்சுட்டு எல்லாரும் எம்டி படிக்கிறதுக்கு வாங்க. எம்டி படிங்க, அதுவும் என்ஐஎஸ்க்கு படிக்க வாங்க. உங்களை விரும்பி வாழ்த்துதலோடு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் வருக. இதெல்லாம் தாண்டி ஆயுஷ் டிவி இன்னைக்கு லைவ் நிலை போயிட்டு இருக்குது. யூடியூப்ல இந்த இது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும்.
அதை ஏற்பாடு பண்ண எங்களுடைய இயக்குனர் மற்றும் பவன்குமார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி ஐயா. ஆங்கில மருத்துவமும் இன்று மிகுந்த ஒரு வலிமை வாய்ந்த துறையாக சமூகத்தில் இருக்கும் பொழுது குழந்தை மருத்துவம் உட்பட பல்வேறு பிரிவுகளில் அந்த மருத்துவத்துறை வளர்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய சித்த மருத்துவத்துறையும் அவ்வாறு பல்வேறு பிரிவுகளின் கீழ் மிக சிறப்பான முறையில் வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் உண்டு. அவ்வகையில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமானது இன்னொரு புதிய துறையையும் உருவாக்கும் பணி நடைபெற்று வருவதையும் இன்று இந்த உரையினிடையே மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா தெரிவித்தது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஏனெனில் ஒரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, சமூகத்திற்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வளர்ச்சி பணி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பது தான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு நல்லதொரு குறியீடாக அமையும். அவ்வகையில் பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கிய மருத்துவ அறிஞர் அவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிறுவனத்துடன் செம்மொழி தமிழாய் நிறுவனம் பல்வேறு திட்டங்களை தற்பொழுது வகுத்து கொண்டு வருகிறது. முழுக்க முழுக்க உங்களது துறை சார்ந்த மாணவர்களுக்கு அது பயனளிக்கும் வகையில் எதிர்காலத்திலும் விளங்கும் என்று அவருடைய அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனரும் எங்களுடைய நிறுவனத்திலும் தொடக்க விழாவில் கூட கூறினார்கள். அவ்வகையில் மிக சிறந்த முறையில் இங்கே அனைவரும் எங்களுக்கு தொழிற்பளித்தது மிகவும் நன்றி. அவர் பிள்ளைத்தமிழ் குறித்த பொழுது அது குறித்து ஒரே ஒரு செய்தி, நல்ல முறையில் ஒரு தமிழ் மாணவர் தமிழ் படிக்கணும்னா முதல்ல பிள்ளைத்தமிழ் நூல் தான் படிக்க சொல்லுவாங்க. எங்கள் அப்பா தமிழாசிரியர். தமிழ் நான் பின்னாடி படித்தது என்னோட ஆர்வத்தினால தான் படித்தேன். அவர் தமிழ் படிக்க சொல்லலைன்னு எங்கள் குடும்பமே தமிழ் குடும்பம் தான். அதனால் எங்களை தனியாக படிக்க சொல்லணும்னு எந்த இதுவும் கிடையாது, வற்புறுத்தலும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட தமிழ் படிக்க வர்றவங்களுக்கு எங்கள் அப்பா அது பாரம்பரியமாக முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மி பிள்ளை தமிழ் ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருந்து பல பேர் எங்கள் அப்பா கிட்ட தொல்காப்பியத்துக்கு வருவாங்க. இப்போ மாதிரி கிடையாதுங்க. 70கள் 80களில் யாராவது ஒரு நல்ல ஆசிரியர் தேடி போனால் தான் இலக்கணம் கற்றுக்க முடியும். பாடத்திட்டத்தில் என்ன ஒன்றா இருந்தாலும் இப்போ மாதிரிலாம் கிடையாது. கொஸ்டின் பேங்க், ஆன்சர் புக்கு இதெல்லாம் கொடுக்கறதுலாம் கிடையவே கிடையாது. பாடத்திட்டத்தில் இருக்கிறத வகுப்பில் ஏதோ எடுப்பாங்க. ஒழுங்கான முறையில் அவங்க அதை கற்றுக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னா யாரையாவது வரும். சித்த மருத்துவத்துலையும் அவர் தானே குருமுறை தானே, குரு சிஷ்ய பரம்பரை தானே. அந்த காலத்து வரைக்கும் இருந்த கல்வி முறையே அப்படி தான். அப்போ அவர் சொல்கிறது எங்களுக்கும் சொன்னது என்னன்னா, அந்த பிள்ளைத்தமிழ் நூலில் இருக்கிற 100 பாட்டி ஒப்பிக்கணுங்க. இது ஒப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ் எளிதாக வந்துடும். உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழையும் குமரகுருவரர் எழுதிய முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழையும் படிங்க. மிக சிறந்த வகையில் நமக்கு தமிழ் பிடிபடும். மகிழ்ச்சி. நன்றி. உணவு இடைவேளை. ஐயா நன்றி.